அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஆர்டி யூஜி கெமிஸ்ட்ரி 4/2/2024 அன்று நடைபெற்ற இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் இந்த பதிவில் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த தேர்வுடைய கட் ஆஃப் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து மற்ற தேர்வுக்கானதும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நான் அந்த 5 தேர்வில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி பரவாயில்ல. ஸோ கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கு 110+. ஏன்னா 110க்கு மேலே இருந்தால் பொது பிரிவினர் இந்த ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் எதிர்பார்க்கலாம். அதே போல் பிசி 105+ இருந்தால் பிசி எதிர்பார்க்கலாம். எம்பிசி 95+ இருந்தால் எதிர்பார்க்கலாம். எஸ்சி எஸ்சி 90+, எஸ்சிஏ 87+, எஸ்டி 85+ இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரியில் இந்த யூஜி டிஆர்பி பிஆர்டியில் வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பேரிங் டு இந்த 5 தேர்வில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி பரவாயில்ல. பட் இருந்தாலும் தமிழ் டஃப்பாக தான் இருந்தது. சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்தவங்க தமிழ்லேயும் எடுத்திருந்தால் மட்டும்தான் தமிழில் குவாலிஃபை ஆனால் தான் சப்ஜெக்டில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ 2001 to 2006 யூஜிடிஆர்பி இருந்தது. அப்புறம் பிஆர்டி ஒரு சில இயரில் நடந்தது. அதே மாதிரி 2011 to 12 டெட் பேப்பர் 2 எழுதின அத்தனை பேருக்கும் டைரெக்டாக போஸ்டிங் போட்டாங்க. 2013 23 வரைக்கும் 10 வருஷம். அதேமாதிரி 24 கணக்கு போட்டால் 11 வருஷமாக இந்த யூஜிடிஆர்பி போஸ்டிங் போடாதிருந்து இந்த தேர்வு வச்சு போடுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 40,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஒரு 5,000 to 7,000க்குள்ளே தான் மொத்தமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காம்படிட்டர் இவர் தான். இதில் நல்லா படித்த மாணவர்கள்லாம் பயந்து வேண்டியதே இல்லை, வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த வேக்கண்ட்டு கூடுதலாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே இன்னும் 1 or 2 டேஸில் இல்லை வித்தின் இந்த 1 வீக்குள்ளே கவர்மெண்ட் ஆன்சர் கீ வெளியிட போகுது. ஸோ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பொதுவாக இந்த ஆன்சர் கீ இன்ஸ்டியூட் ஓரியன்ட்டில் நாங்கள் போட்டதை வச்சு இந்த கட் ஆஃப் சொல்லிகிட்ருக்கோம். இந்த கவர்மெண்ட் கீ வந்த பிறகு இதில் கூடுதலாகவோ குறைவாகவோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே இறுதியானதில்லை. தோராயமாக இந்த மதிப்பெண் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு தான். ஸோ இந்த மதிப்பெண்ணுக்கு குறைவாக வந்தாலும் வரலாம், ஆனால் கூடுதலாக இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் இருக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.